சத்தான சுவையான மக்காச்சோள ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி விழாமல் கலந்து விடுங்க. மாவு ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தடவி இதை ஊற்றலாம். அளவாக மாவு எடுத்து கெட்டியாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுங்க. மாவை தேய்க்க வேண்டாம், அப்போதான் ரொட்டி மாதிரி வரும். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இதில் நீங்கள் வெங்காயம், காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி ரொட்டிக்கு என்னெல்லாம் தொட்டு சாப்பிடுவீங்களோ அதையும் இதுக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்க நான் ராஜ்மா மசாலா வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.